மிக பெரும் காவியமான மகாபாரதம் உருவாக ஒரு ஆத்மார்த்தமான காதல் தான் காரணம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது தான் மகாபாரதம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. கௌரவர்கள் பாண்டவர்கள் பிறப்பதற்கு சில தலைமுறைகளுக்கு முன்னாடி சேடி ராஜ்யம் அப்படின்ற ஒரு தேசத்தை அரசர் உபரிச்சரர் ஆண்டு வந்தார். இன்றைய மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சில பகுதிகளை உள்ளடக்கிய நாடுதான் இந்த சேடி ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நீதி நெறி தவறாமல் ஆண்டு வந்தவர்தான் அரசர் உபரிச்சரர். அவர் மிகுந்த பலசாலி மற்றும் பக்திமான். அவருக்கு நிகர் இந்த பூவுலகத்தில் யாருமே இல்லையாம். அவருடைய அரசாற்றலையும் போர் வீரத்தையும் கண்டு தேவர்களும் ஆச்சரியப்படுவாங்களாம். அப்படிப்பட்டவர் ஒரு முறை இந்திர தேவனை நோக்கி கடுந்தவம் இருந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார் இந்திரதேவர். அசுரர்களை எதிர்த்து அவங்க தேவலோகத்தை வந்தடையாம இருக்க இந்த திறமைசாலியை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனால உபரிச்சரரை சில பல இன்னல்களுக்கு ஆளாக்கி அவர் அதை தன்னுடைய கட்டுப்பாடு மற்றும் நேர்மையான எண்ணத்தோடு கடந்து வந்ததும் அவருக்கு சில வரங்கள் கொடுத்து அவரை தேவர்களுக்கு நிகரானவராக ஆக்கியிருக்காரு. அதில் சில முக்கியமான வரங்கள், அவருக்கு பறக்கும் தெய்வீக தேர் ஒன்றை கொடுத்திருக்கிறார். உபரிச்சரரை சுற்றி எப்போவுமே ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்குமா. அவர் எப்போ வேணும்னாலும் இந்திரலோகத்தை சுற்றி வரலாமாம். தேவலோகத்தில் இருந்த அஷ்ட வசுக்களை விட இவர் திறமை வாய்ந்தவராம். அதனால இவருக்கு வசோனு பட்டம் உபரிச்சரர் வசோனு அனைவராலும் அழைக்கப்படுவார்னு வரம் கொடுத்திருக்காரு. இவருக்கு மற்றொரு பெயரும் உண்டு, அஜித்ய வசு, அதாவது எவராலும் அழிக்கப்பட முடியாதவர் என்று பொருள். மகாபாரதம் அப்படின்ற காவியத்தில் நடந்த எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடந்தது இல்லை. அப்பேற்பட்ட மகாபாரதம் காவியம் உருவாக மூல காரணம் மட்டும் காரண காரியம் இல்லாமல் உருவாகி இருக்குமா? சாதாரண அரசனாக இருந்த உபரிச்சரர் தெய்வீகம் கலந்த உபரிச்சர வசுவா மாற காரணம் அவர் மூலமாக ஒரு தெய்வீக குழந்தை உருவாகத்தான். உபரிச்சரர் அவருடைய மனைவி கிரிகா மேலே அளப்பரிய காதல் கொண்டிருக்கிறார். மன ரீதியாக இருவரும் ஈருடல் ஓருயராக வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு சமயத்தில் அவருடைய தேசத்தில் இருந்த வனப்பிரதேசத்துக்கு அவர் வேட்டைக்கு போன பொழுது சில காலம் அவர் மனைவியை பிரிந்து அங்கே தங்கியிருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் யமுனை நதியில் நீராடும் பொழுது தெய்வ சங்கல்பமோ யதார்த்தமாகவோ அவருடைய மனசில் அரசி கிரிகா மேலே என்றைக்கும் இல்லாமல் அதீத காதல் உணர்வு அலையலையாக எழுந்திருக்கு. அவரையும் அறியாமல் அவருடைய உயிரணு அவரோட உடம்புல இருந்து வெளியேறியிருக்கு. அந்த வெளியேறின உயிரணுவில் இருந்து பிறந்தவங்க தான் மகாபாரத பெருங்காவியத்தின் ஆரம்பத்துக்கு காரணமான மீனவ பெண்மணி சத்தியவதி. அவங்களுடைய பிறப்பு எப்படி நிகழ்ந்ததுன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம்.